ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். 11வது அத்தியாயத்தில் இப்போ நாம் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபம்னு தான் கண்ட அந்த காட்சியை பற்றி விவரித்து சொல்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 17வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா, பகவானை தனித்து அவருடைய விசேஷமான சின்னங்களோடு பார்க்குறேன் அப்படின்றத அர்ஜுனன் விவரித்து சொல்கிறாங்க. கிரீட்டினம் கதினம் சக்ரிணஞ்ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்க்கத்யுதிமப்ரமேயம். தேஜோராசியம்னா தேஜகனா ஒளி, தேஜோராசியம்னா ஒளிக்கற்றையாய், சர்வத்தக தீப்திமந்தம் எல்லா புறத்திலும் எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஒளிவிடக்கூடியவராய், துவாம் பஷ்யாமி உன்னை நான் பார்க்குறேன், நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்ல, துவாம் சமந்தாத் துர்நிரீக்ஷம், நீ ஒவ்வொரு அவயவமாய், அதாவது ஒவ்வொரு அவயமாய்னா ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்து முடிக்க முடியாதவர், அதாவது ஒரு உன்னுடைய அவயவத்தை எடுத்தால் கூட பார்த்து முடிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை இப்போ பார்க்குறேனே, அதுவும் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்க்குறேன், எண்ணிலடங்காத உன்னோட உருவத்தை பார்க்குறேன். ஏன்னா ஒரு அவயவத்தையே பார்த்து முடிக்க முடியாதுங்கும்போது அதுதான் இதுக்கு முன்னாடி அநேக பாகுதரவக்திர நேத்திரம், எண்ணிலடங்காத தோள்கள், எண்ணிலடங்காத கண்கள்லாம் சொல்கிறான் இல்லையா அர்ஜுனன். அப்போ அந்த எண்ணிலடங்காத அந்த அவயவங்களை ஒரே சமயத்தில் நான் இப்போ பார்க்குறேனே, தீப்த அனல, அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போன்றதான அர்க்கத்யுதி, சூரியனின் கதிர்களை போல ஒளி படைத்த உன்னோட திருமேனியை, உன்னோட உடம்பை நான் இப்போ பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அப்ரமேயம் அப்படின்னா பிரமா அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். பிரமான்னு சொல்லக்கூடிய என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு இருப்பவரே அப்படின்றது தான் அப்ரமேயம் அப்படின்னு. சரி, இப்போது அர்ஜுனன் தான் ஒரு பக்கம் உன்னை பார்க்கவே முடியாது, அதே போல் வேதங்களும் சாஸ்திரங்களும்லாம் சொல்லுது இல்லையா, எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே, அதாவது நம்மளுடைய வாக்குக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்படிப்பட்ட பகவானை இப்போ அர்ஜுனன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, ஏன்னா பகவானே காட்டுறதுனால பார்க்குறான். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷ சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை இப்போ சொல்கிறார். ஏன்னா இந்த விசேஷ சின்னங்கள்னு பார்த்தா கண்டிப்பாக அது பகவான் தான், பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிடலாமா. அந்த போல் விசேஷ சின்னங்கள் அது என்னன்னு பார்த்தா கிரீட்டினம், இந்த கிரீடம் கொண்டு இருக்கிறதுனால தான் உலகத்துக்கே நாயகன்னு தெரியுதான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கிரீட்டினம். கதினம் கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த கதையை கையில் வச்சிருக்கக்கூடியவர். சக்ரினம் கேட்கவே வேண்டாம், சக்கரம்னு வச்சாலே மகாவிஷ்ணு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வலது கையில் ஆழின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கராயுதத்தை வச்சிருக்கக்கூடியவர். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்றது, ஒளி பிழம்பான உன்னை, அதுவும் சூரியனும் அக்னியும் போல ஒளிவிடக்கூடிய உன்னை, கிரணங்கள் கொண்டிருக்கக்கூடிய உன்னை, எல்லா பக்கமும் விடக்கூடிய உன்னை, எற்றைக்கும்னா எப்போதும் என்னுடைய கண்ணுக்கும் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத உன்னை, ஒரு அவயவத்தை கூட பார்த்து முடிக்க முடியாத உன்னை இப்போ நான் கண்டு கொண்டேன். எதனால? நீயே எனக்கு அந்த திவ்யமான கண்களை கொடுத்து நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனால உன்னால் நான் இப்போ உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.